இப்போ இளமுலமாக்கள் மிகுதமாகவே யூடியூப்பில் முன்னணி பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய பேச்சாளருடைய பேச்சை பார்க்குறாங்க. அது ஜும்மாவாக இருக்கட்டும், ஒரு சிறப்புரையாக இருக்கட்டும், அதுலேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் மாதிரி வருது. இப்போ அவங்க அந்த அரசியலை புரிஞ்சு பண்ணணும்னா அவங்க என்ன மாதிரியான முறைகளை நம்ம தலைமைத்துவ பயிற்சி முகாம் போடுறோம், என்ன விழிப்புணர்வு பயிற்சி முகாம்களை போடுறோம், என்ன போதிய அளவுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. நம்ம ஒரு அமைப்பு என்ன தான் செஞ்சிட முடியும்? பயிலரங்கங்கள் நடத்தலாம். ஒரு நம்மளை சக மார்க்க அறிஞர்கள் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், முகம் கொடுக்க வேண்டியிருக்கும், என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்படின்னு நம்ம கணித்து வரலாற்று இந்த நாடுகள் இப்படியெல்லாம் நடந்திருக்குது. ஸோ அப்போ இந்தியாவில் எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுடைய அரசியல் திசைகள் இப்படியெல்லாம் மாற வாய்ப்பு இருக்குது. ஒரு தத்துவம் ரொம்ப நாளைக்கு இங்கே ஆட்சியில் இருந்துட முடியாது. காங்கிரஸை மாதிரி இன்க்ளூசிவ் பாலிசி செய்யக்கூடிய, எல்லாரையும் அரவணைச்சு அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கே இங்கே 60 வருஷத்துக்கு மேலே ஆட்சியை கொடுக்கல. என்ன அப்படிங்கும்போது ஒரு வெறுப்புணர்வை மையப்படுத்தி எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கு மக்கள் ரொம்ப நாளைக்கு இங்கே ஆய்வில் கொடுக்க மாட்டாங்க.